நெக்ஸ்ட் பேபி பிளான் எப்போ? ஓகே, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அதை வச்சு நியூ ஹவுஸ் வாங்குறதுனால நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா பவா? ஹாய், உங்கள் யூடியூப் இன்கம் எவ்வளோ? நம்மளோட ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியா vlogs. எங்கள் சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம Q&A செக்ஷன்லாம் வச்சு. அதனால நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. இன்னும் சிம்பிளாலாம் இல்லை, லாங்காக கேட்டிருக்கீங்க. நான் ஒரு நோட்டே போட்டு எழுதிருக்கேன். அதான் இது மாதிரி 2 பேரும் உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். டக்குன்னு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேபி பிளான் எப்போ? நெக்ஸ்ட் பேபி பிளான் வந்து எங்களுக்கே தெரியல. ஒரு பிளானோட தான் இருக்கீங்க, நாங்கள் இருக்கோமோ இல்லையோ. நீங்கள் எப்படி சொல்கிறது, இன்னும் நிறைய கமிட்மெண்ட்டில் வந்து மாட்டியிருக்கோம் இல்லையா. மந்த்லி நாங்கள் கட்ட வேண்டியதே கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால் இந்த டைமில் நம்ம பேபி அப்படின்ட்டு எப்படி போகிறதுன்ற ஒரு பயம். அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன பயம்னா, இப்போ தான் வந்து அவனுக்கு ஓரளவுக்கு 2 வயசு ஆகி நம்ம ஸ்கூலில் வந்து சேர்க்கணும், இல்லை ப்ளே ஸ்கூல் அப்படின்ற மாதிரி போகுது. இந்த டைமில் மறுபடியும் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா, ஃபர்ஸ்ட்லேருந்து 2 குழந்தையும் நான் தனியாக வேறு பார்த்துக்கணுமே அப்படின்ற ஒரு பயம். இவனையும் பார்த்துட்டு நான் பாப்பாவும் எப்படி பார்த்துக்கிறது. இப்போதைக்கு அந்த பிளான் இல்லை, பட் ஃப்யூச்சரில் இருக்குது. எப்போன்னு எங்களுக்கே தெரியாது, அவ்வளோதான். இப்போதைக்கு இல்லை, அவ்வளோதான். ஆனால் இருந்துச்சுன்னா வீபேக் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். அதனால ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண போகிறோம். அந்த டாக்டரை வந்து சீக்கிரமாகவே போய் கன்சல்ட் பண்ண போகிறோம். இந்த மந்த்தே போயிடுவோம். அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரொசீஜர்லாம் எடுத்து எங்களுக்கு இன்னும் ஒரு 1 இயர் 2 இயர் கூட ஆகலாம், எங்களுக்கே தெரியாது. பட் ப்ராப்பரான பிளான் எதுவும் நாங்கள் இன்னும் அந்த டாக்டரை போய் பார்த்தா தான் நீங்கள் எப்போ வந்து இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணுங்கன்ட்டு அவங்க கன்சல்ட்லாம் பண்ணி உடம்புலாம் ஓகே அப்படின்னா தான் நெக்ஸ்ட் மூவ் போகலாம். நெக்ஸ்ட், ஹவ் வில் யூ மெயின்டைன் யுவர் வெயிட் சிஸ்? டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா ஆர் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? எனி டிப்ஸ்? அதை வேற கேட்டுட்டீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணா கிடக்கு தம்பின்ற மாதிரி. எதுவுமே நான் இது ஒர்க் அவுட்லாம் பண்ணல. ஏதோ நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து எதுவும் சாப்பிடாம அப்படின்ட்டுலாம் இல்லை. அவன் நேச்சுராகவே அவள் பாடி ஏறல, அவ்வளோதான். ஆமாம், ஏறல. ஆக்சுவலாக எனக்கு ப்ரெக்னென்ட் டைம்லேயே எனக்கு பாடி நிறைய ஏறி இருக்காது, எனக்கு வயிறே தெரிஞ்சிருக்காது. நான் லாஸ்ட் வரைக்குமே எனக்கு 9ஆம் மாதத்துல தான் லைட்டாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அது வரைக்குமே எனக்கு வந்து வயிறே வந்து நிறைய இருந்திருக்காது. ஸோ ப்ரெக்னென்சி டைம்லேயே எனக்கு வந்து, அதுக்கு முன்னாடியே நான் ஒல்லியாக தான் இருந்தேன். ப்ரெக்னென்சி டைம்லேயும் எனக்கு அவ்வளோவா வெயிட் ஏறல. அதனால எனக்கு வந்து அதே வெயிட் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து இதுக்குன்ட்டு எதுவுமே வந்து பண்ணல. எப்பயும் போல சாப்பிட்டு எப்பயும் போல இருக்காங்க, அவ்வளோ. ஆமாம், ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்கு, எனக்கு லைட்டாக தொப்பை வந்திருக்கு. அது வந்து யார் கண்ணுக்கோ தெரில. அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பொருளை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அது இங்கே தான் இருந்துச்சா சோஃபா மேலே, அப்படியே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன்னா நாங்கள் ஒரு மசாஜர் வாங்கியிருந்தோம். ஏன்னா எனக்கும் வந்து பாடி பெயின் இதெல்லாம் வந்து நிறைய வருது. இவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப வந்து கை வலியுது, கால் வலியுது, அழுத்தி விடு, முது வலிக்குது, அழுத்தி விடுன்றான். நானும் வந்து எனக்கு கால் பிடிச்சி விடு, அழுத்தி விடுறது நான் தான். அதுக்காக தான் நான் மசாஜர் ஆர்டர் போட்டேன். உங்களுக்கும் வந்து நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால அந்த ப்ராடக்ட்டை வந்து காமிச்சிட்டு அப்படி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம வந்து போயிடலாம். அகாரோவோட ரிலாக்ஸோ பாடி மசாஜர் தான் மக்களை நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ்ஸ் பண்ணி நம்மளோட மசில்லாம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காம்பேக்ட் அண்ட் ஈஸியாக நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம கை கட்ட முடியாத தூரத்துலாம் கூட நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வந்து 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன் பட்டன். செகண்ட் வந்து நம்மளுக்கு 5 வைப்ரேஷன் ரிதம் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பாடிக்கு சூட்டபிளான மசாஜ் மோடை பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் மக்களே. தென் தேர்ட் வந்து 6 டைப் ஆஃப் ஸ்பீட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதில் டைமரும் செட் பண்ணிக்கலாம். தென் இது தானாகவே ஆஃப் ஆகிடும் டைமர் முடிஞ்சதும். அண்ட் ஃப்ரோஸ்டிங் ஹெட், பால் ஹெட், Tai Chi head, roller head, wavy head, flexible wheel head, point roller head, flat headனு நம்மளுக்கு மொத்தம் 8 மசாஜ் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மசாஜிங் அப்போ நம்மளோட பாடி ஹேர்லாம் டேங்கிள் ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக மீஷ் கவரும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த மீஷ் கவர் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப ஹார்டாக மசாஜ் இல்லாமல் நல்லா ஸ்மூத் ஃபீல் கிடைக்கும் மசாஜிங் அப்போ. ஸோ எந்த பர்க்யூஷன் டெக்னாலஜினால நம்ம பாடிக்கு ரிலாக்ஸேஷன் ஹெல்ப் பண்ணுறதும் இல்லாமல் த்ரூ டீப் டிஷ்யூ ஸ்டிமுலேஷன் மூலமாக நம்மளுக்கு பெயின் ரிலீஃபும் கொடுக்குது.
ஆல்சோ திஸ் ப்ராடக்ட்டுக்கு 1 year மேனுஃபேக்சரர் வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ தாராளமாக நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அதை வச்சு நியூ ஹவுஸ் வாங்குறதுனால நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? பவா தான் கேட்குறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. என்னையே கோத்து விடுங்க எல்லாத்துலேயும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஜுவல்ஸ் மேலெலாம் ரொம்ப ஆசை அப்படின்ட்டுலாம் இல்லை. எனக்கு இந்த நகை எனக்கு வேணும், அந்த நகை வேணும் அப்படின்ட்டுலாம் நிறைய நான் வாங்கி போட்டுக்கிற ஆள் இல்லை. ஸோ ஜுவல் மேலே எனக்கு பிடிச்சி தான் வாங்கினேன் நான் அந்த நகைலாம் வாங்கும்போது. பட் நம்ம அதை விட எனக்கு அத்தியாவசியம் எனக்கு இந்த வீடு. அந்த ஜுவல் எங்கேயும் போல இந்த வீட்டில் தான் இருக்குது. ஐ மீன் அதை வச்சு தான் இந்த வீடு வாங்கியிருக்கோம். அதை வச்சு அதனால ஃபீல் பண்ணுற அளவுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு சொத்தாக தான் வாங்கினோம். ஸோ அதை ஒரு கடனாகவும் கொடுக்கல யாருக்கும், இல்லை நாங்கள் அதை இழந்து போல இல்லை தொலைக்கலை. ஸோ ஃபீல் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஒரே ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கும் பவாக்கு, அது எங்கேயாவது போனால் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு கன்சர்ன் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஆமாம். ஆனால் அதுவும் எனக்கு கூடிய சீக்கிரமே சூர்யா வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ற நம்பிக்கையில் நான் உட்காந்து இன்னைக்கு ஒரு சவரம் 50,000 ரூபா, ₹1 ₹2 இல்லை, இதுக்கு 15% GST வேற போடுறானுங்க. ஒரு சவரம் 50,000 ரூபாய் அதை விற்றுருக்கோம். ஆனால் வீடு வாங்கியிருக்கோம் அதை வச்சு. மறுபடியும் இப்படி பேசினா உன்னை இங்கேருந்து உதச்சி அமைச்சிடுவேன். அப்போ வாங்கி தர மாட்டியா? மக்களே, எதையும் நம்ம வாக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை எப்படி மாறுன்னு நமக்கே தெரியாது. நகை எப்போ வேணாலும் வாங்கிக்கலாங்க. இவன் வாங்கி தருவான், ஏன் இவன் வாங்கி தரணும்? எனக்கு நானே வாங்குவேங்க. நான் எனக்கு சம்பாதிக்கலையா? நீங்கள் ஏதோ ஒரு புண்ணியத்தினால யூடியூப் மூலமாக கொஞ்சமாச்சு சம்பாதிக்கிறேன். ஆனால் அது ஃபுல்லாக நம்ம வீடு செலவுலே போயிடுது. ஆனால் நான் வாங்குவேங்க, நான் சம்பாதிச்சு நானே வாங்குவேங்க. அது ஃபியூச்சருங்க, அது நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. இப்போ எல்லாமே கோல்டுன்னு போட்டு போகிறதுன்னு இல்லைங்க, ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக தான் போடுறது. நானும் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போடுறத விரும்புகிறவ தான். அதனால எனக்கு அந்த கோல்டு வித்துடுமே அப்படின்ற ஃபீலிங்ஸ்லாம் பெரிய ஃபீல்லாம் இல்லை. ஒரு சின்ன கன்சர்ன், நான் சொன்ன கன்சர்ன் எப்பயுமே போட்டுட்டு இருந்த நகை எங்கேயும் போட முடியன்றது மட்டும் தான். கொஞ்சம் ஆசைப்பட்டு வாங்கின நகைலாம் வித்துது. தட்ஸ் இட். ஹாய் பவா, நீங்களும் நித்யாவும் நல்ல க்ளோஸாக இருக்கீங்களே, அவங்க கிட்ட என்ன இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லுங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான். வீட்டுக்கு இன்னொரு மருமக அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு தங்கச்சி வந்திருக்காங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு. அவளை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை நார்மலாகவே. அதில் அவகிட்ட ஷார்ப் மைண்டட் எப்படி அவள் ஒரு விஷயத்த மேலோட்டமாக பார்க்காம அதை தெளிவாக புரிஞ்சுப்பா என்ன அப்படின்ட்டு ஏதுன்ட்டு. கொஞ்சம் தெளிவான பொண்ணு. ஸோ அதுபடி எனக்கு அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. மற்றபடி எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. Do you have any plans to do job? Yes, of course. Do job or go job? ரெண்டு இருக்கு. டூ ஜாப்னா நீ எதனா வேலை பார்க்க போறியான்றது இருக்கு. ஆமா, நான் படிச்சதுக்கு அவங்க ஜாப் போறியான்னு கேக்குறாங்களா இல்ல ஜாப் பார்க்க நீ பண்ண போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மீன்ல தான் அவங்க கேக்குறாங்க, நான் வேலைக்கு போற பிளான் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேக்குறாங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ் போவேன். பட் இப்போதைக்கு as usual தெரியும் உங்களுக்கு, சேயோன்னு இருக்கான். அவனை விட்டுட்டு என்னால் இப்போதைக்கு எந்த வேலையும் போக முடியாது. அதனால தான் நம்ம யூடியூப்பில் நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் என்னால் முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு நான் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் இருந்தாலுமே நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் வேலைக்கு போகணும், வீட்லேயே இருக்கணுன்ற மைண்ட் செட் இல்லாமல் எனக்கு வெளியே போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுலாம் எனக்கு ஆசை இருக்குது. போவேன், ஆனால் எப்போன்னு தான் தெரில. இப்போ எனக்கு செகண்ட் பேபி பிளானும் இருக்குது. ஒரு வேளை நான் ஜாப் போயிட்டேன்னு வைங்களேன், அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப லாங் கேப் விட்டும் நான் செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ண மாட்டேன். அதனால எப்போ அப்படின்னு தெரில, கூடிய சீக்கிரம் போவேன். உங்கள் ஹவுஸ் எவ்வளோ அமௌண்ட் சிஸ்டர்? நானும் இது மாதிரி வாங்க தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட 44 lakhs. வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட 44 lakhs ஆச்சு. தென் இன்டீரியர் ஒரு 4 lakhs மேலே விழிச்சிருச்சு. 4 lakhs ஆயிடுச்சு. எஸ். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 years ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டை தான் நான் வாங்கினோம். நியூ அப்பார்ட்மெண்ட் வாங்கலை.
பட் ஃப்ளாட் வந்து புதுசாக இருந்துச்சு, யாரும் யூஸ் பண்ணாத ஃப்ளாட்டு. ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் ஓனர் இந்த ஃப்ளாட்டுக்கு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். அதனால தான் நாங்கள் வாங்கினோம். ஏன்னா நாங்கள் வந்து வீடு தேடிட்டு இருந்ததே வந்து செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் தான் தேடிட்டு இருந்தோம். ஏன்னா புது ஹவுஸ் வாங்குறதா இருந்தா அதிக விலை நிறைய போகுது. அப்படி போனாலுமே கம்மியான விலைக்கு ரொம்ப ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப கம்மியாக வருது. அதனால வந்து செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் வந்து தேடிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து ஒரு புது வீடாகவே கிடச்சிருக்கு. யாரும் இதுக்கு முன்னாடி ஓனர் இல்லை, பில்டர்கிட்டேருந்து எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் தான் ஃபஸ்ட் ஓனர். அதனால வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு 6 இயர்ஸாக வந்து பில்டர் அவர் ஃபஸ்ட்டு கட்டின அப்பார்ட்மெண்ட் தான் இது. அதனால இந்த பில்டிங்கில் ஒரு வீடு அவருக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக வச்சுட்டு இருந்தாங்க சொன்னாங்க. நாங்கள் இந்த வாங்கினதுக்கு மெயின் ரீசன் இது வந்து ரொம்ப சென்டர் ஆஃப் சென்னைக்கு வந்து எந்த பக்கம்னாலும் ஈஸியாக போகலாம். ஸோ எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வைஸும் ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால ஏரியாவும் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்குன்றதுக்காக நாங்கள் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணோம். ஸோ ஒர்க் வைஸும் கிட்ட இருக்குது. ஸோ இன்கேஸ் இவ வீட்டுக்கு போனோம்னா இங்கே பைபாஸ் பக்கத்தில் இருக்குது, அப்படியே போகலாம். இவங்க என் வீட்டுக்கு போனாலும் பைபாஸ் பக்கத்தில் இருக்குது, அப்படியே போகலாம். இவங்க ஒர்க்குக்கும் பக்கத்தில் இருக்குது, அண்ணா நகர், கோயம்பேடு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணோம் மெயினாக. இந்த ஏரியாவில் இவ்வளோ கம்மியாக எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆமாம், அதனால தான் இந்த வீடு நாங்கள் அக்செப்ட் பண்ணோம். எல்லாம் கேட்கலாம், 50 lakhs செலவு பண்ணீங்களே அதுக்கு ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். புது அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தா அப்பார்ட்மெண்ட் மட்டுமே 50+ lakhs போயிருக்கும். ஆமாம், செலவு பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நாங்க உள்ள இன்டீரியர் பண்றது, இன்டீரியர் கூட இல்லன்னு வைங்க, வேற எதனா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காகட்டும் எல்லாத்துக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் விலை ஏறிச்சு பாருங்க. நாங்க கரெக்டா வீடு வாங்குற நேரத்துல 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஏறிடுச்சு. 2% ஏறி போச்சு. அதனால 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நம்ம வசதி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இது மாதிரி. இது ஸ்கொயர் ஃபீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 960 ஸ்கொயர் ஃபீட், 965 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் நிறைய பேர் வந்து யூடிஎஸ் ஃப்ளாட் வாங்கிட்டீங்க உங்களுக்கு லாஸ்ன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. இது வந்து பெரிய நாங்கள் ஒன்றும் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்க ஃப்ளாட் வாங்கலை. இது 2 floors மட்டும்தான், 2 floor மட்டும்தான். வீடு தனி பில்டிங் கணக்கு தான், இது தனி வீடு கணக்கு தான் வரும். இது ஃப்ளாட் மாதிரி ரிஜிஸ்டர் ஆயிருக்காது, தனி வீடு ரிஜிஸ்டர் தான் இருக்கும். எப்படி லேண்டு தனியாக பில்டிங் தனியாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்குமே இந்த லேண்டில் பங்கு கொடுப்பாங்க, அதாவது யூடிஎஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சதுனால தான் இந்த வீடு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணி யூடிஎஸ் எங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. அதாவது 54% வந்து நம்ம யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வீடு, அவ்வளோதான். ஸோ 7th, இப்போ உங்கள் லைஃப் எப்படி போகுது சிஸ்? அதிகமாக இப்போல்லாம் சூர்யா அண்ணா கூட சண்டை வருது. உங்கள் இன்ஸ்டா ஸ்டோரி பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. அது எப்படி சொல்கிறது, என் இன்ஸ்டா ஸ்டோரி யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே போட மாட்டான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தான் போடுவான். ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ட்ராவல் கார் ஓட்டிட்டு போகிறதா போடுவான். இதுதான் மக்களே வருது சண்டை, புரிஞ்சுதா? டெய்லியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். பொடி பைத்தியக்காரி. அவளுக்கு ஏதாவது சண்டைனா இது மாதிரி இன்ஸ்டாவில் போட்டுட்டு ஒரு நாள் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா பார்த்துருக்கீங்களா யாராவது? பின்ன நம்ம எப்படிங்க யார்கிட்ட ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல. எனக்கு அதெல்லாம் சண்டைகள் எல்லார் வாழ்க்கையிலும் வரும். எல்லாரும் அந்த டைம்ல தான் இந்த இன்ஸ்டாகிராம்ல நான் சோகமாக இருக்க டைம்ல தான் எனக்கு ஏற்ற மாதிரி என் மைண்டை வந்து ரீட் பண்ணான்னு தெரியல, எனக்கு ஏற்ற மாதிரி சோகமான ரீல்ஸாக வரும், சோகமான குவைட்ஸாக விஷயம் தான். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வந்து இப்போல்லாம் ஃபோனில் வருது. ஸோ அது வந்து நான் என்ன சொல்ல வரேன், சண்டைகள் எல்லார் வாழ்க்கையிலையும் வரும், எல்லார் தம்பதிகளுக்கும் சண்டை நடக்கும். பட் அதையெல்லாம் தாண்டி தான் கல்யாண வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும். ஸோ அதனால் எங்களுக்கு சண்டைன்றது ஒரு காமனான விஷயம் தான் எங்கள் லைஃப்பில். நிறைய சண்டைகள் வரும், நாளைக்கு பேசிப்போம், நாளைக்கு சுற்றுவோம் ஊரை. ஸோ இது வந்து எங்கள் லைஃப்பில் கல்யாணம் தப்பதான் கிடையாது, லவ் பண்ணும் போதுலேருந்தே அப்படி தான். லவ் பண்ணும்போதுலேருந்தே எங்களை ஃபாலோ பண்ணியிருந்தா அவள் போகிற சோக ஸ்டோரிஸ்லாம் அவங்களுக்கு அப்போத்துலேருந்தே பழகிருக்கும். நான் போட மாட்டேன், அப்போ கூட இவன் தான் போடுவான் அப்போத்துலேருந்தே. இவன் லவ் ஸ்டோரியும் போட மாட்டான், சோக ஸ்டோரியும் போட மாட்டான், எதுவுமே போட மாட்டான். எஸ். ஹாய், உங்கள் யூடியூப் இன்கம் எவ்வளோ? எங்களோட யூடியூப் இன்கம் தாங்க, உங்கள் ஃபோன் எடு. ஃபர்ஸ்ட் டைம் we are revealing our YouTube income. லாஸ்ட் மந்த் எங்களுக்கு யூடியூப்லேருந்து $83 வந்துச்சு. அதுக்கு 84 போட்டிங்கன்னா ஒரு 7,000 வரும்னு வச்சுக்கோங்க, அரௌண்ட். அவ்வளோதாங்க மேக்ஸிமம். ஒரு சில டைம் நல்லா போகும், ஒரு சில டைம் இது மாதிரி 7,000 ரூபாய் வரும். பட் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துப்போம், எல்லாமே நமக்கு காசு தான். எதுவுமே சும்மா கிடைக்கிறது கிடையாது. கம்மியாக சம்பாதிச்சாலும் அதிகமாக சம்பாதிச்சாலும் அது பணம் தான்.
எதுனாலும் நமக்கு யூஸ் தான் ஆகுது. ஒரு டைம் சில டைம் நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் போடுவோம், சில டைம் எங்கள் கண்டென்ட் சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ எங்கள் சேனல் நிறைய பேர் வந்து எதை தெரியுமா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறீங்க, ஏன்னா ஃபங்க்ஷன் போட்டால் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க. அதுக்கு டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியுமா? எங்களுக்கு வந்து லாஸ்ட் மந்த் தான் 7,000 வந்துச்சு. இதே 7,000 தான் எல்லா மந்த்தும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து 10,000 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு மேலேயும் வந்திருக்கு. ஒரு சில டைம்லாம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாங்கள் எங்களோட சேனல் கொஞ்சம் பீக்கில் இருந்துச்சு. அந்த டைமில் எனக்கு 50,000 கூட வந்திருக்கு. ஆனால் ஒரு டைம் மட்டும்தான் 50,000 வந்துச்சு. எல்லா டைமும் நினச்சிக்காதீங்க. ஸோ ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு மாதிரி வந்திருக்கு எங்களுக்கு. அது வந்து அந்த டைம்ல அந்த டைம்ல எங்க வியூஸ் மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து யூடியூப்ல இருந்து எனக்கு ஒரு 1 மந்த் 50,000 வந்துச்சு. அவ்வளோதான், அதுதான் எனக்கு மேக்ஸிமமாக வந்தது. மற்றபடி அதை விட கம்மியாக தான் எல்லாமே தான் வரும். அவ்வளோதான். ஒரு சில டைம் இப்போ சொன்னல லாஸ்ட் டைம் 7,000 தான் வந்துச்சு. நான் 50,000 வந்தது வந்து நான் என் மேரேஜ் அப்போ சொல்கிறது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதெல்லாம் பழைய டைம். அதை வந்து இப்போ வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து மீடியமாக ஒரு 15,000 வரும். 15,000 தான். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. நான் வந்து காலையில் வேலைக்கு போயிட்டேன்னா நைட்டு தான் வருவேன். ஸோ இவ தான் தனியாக குழந்தைய பார்த்துக்கிறா. ஸோ அதனால் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணுறது அவள் தான் பண்ணுறா. ஸோ என் ஒர்க் அந்த மாதிரின்றதுனால என்னாலேயும் வந்து ஃபுல் டைம் யூடியூப்பில் சப்போர்ட் பண்ண முடியாது. பட் சிங்கிள் ஹேண்டாக அவள் தான் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அவளால் முடிஞ்ச வரைக்கும் அவள் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ நாங்கள் இன்னும் நல்ல கண்டென்ட்ஸ் போடுவோம் ஃப்யூச்சரில். அதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கோம். ஸோ சேம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவன் பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா கொஞ்சம் நாங்கள் யூடியூப்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் வரத்துக்கு ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. ஆனால் அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஃபுல்லாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பட்டு ஒரு 2020 ஆரம்பிச்சது 4 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆகுது. ஆனால் இன்னும் வந்து க்ரோத் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நார்மலாக இல்லை, ரொம்பவே இதுவாக போயிட்டுருக்கு. நம்மளுக்கு க்ரோத் வந்து அவ்வளோவா இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் நான் அதுக்கு காரணமும் நான் வந்து என்னால் போட முடியல, யாரையும் குறை சொல்லவும் முடியாது. ஆமாம், என்னாலையும் முடியல. எனக்கு சிங்கிளாக என்னால் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியல. அதனால என்னால் சேனல் மேலேயும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் நான் இனிமேல் தான் கொஞ்சம் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் ஆச்சு போட்டுருணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் இருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏற்றணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் இருக்கேன். வில் சி. அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். பாய் பேபிஸ்க்காக எப்படி சேவ் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் 10th 12th மார்க் சொல்லுங்கள். பிரஸ்ட் ஃபீடிங் எப்படி ஸ்டாப் பண்ணீங்க, எப்படி சால்வ் பண்ணிப்பீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுத்து போயிடுவோம் அப்படிதான். 18+ கண்டென்ட் ஆகிடுவா போலே. ஓன் ஹவுஸ்க்கு உங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணாங்களா பாவா?